அதே மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, நான் ஒரே ஒரு நிமிஷம் காமிச்சிடுறேன். அதாவது பொய் பிரச்சாரம்னா எப்படிலாம் வந்து சாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சு இப்ப தினமும் சனி ஞாயிறுனா அவங்களோட வேலையே இதுதான், கீர்த்தனாக்காவை எப்படி அடிக்கலாம் அப்படின்றதுதான் அவங்க வேலையே. இன்னைக்கு நான் பொய் பிரச்சாரத்தை காமிக்கிறேன், நீங்களே சிரிப்பீங்க. யாரு போட்டிருக்கா தெரியுமா? இது EPS 24/7 ப்ளூ டிக்கோட வந்து போட்டிருக்காங்க. யாரோ ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு அரைகுறை ட்ரெஸ் போட்டுட்டு கார்ல ஏறுறாங்க. இந்த வீடியோ எடுத்து போட்டு இது யார் என்று தெரிகிறதா? எதுல? EPS 24/7 ஒரு அபிஷியல் பேஜ். ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் இழிவுபடுத்த முடியுமோ திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இப்ப இன்டர்நெட் எல்லாம் இப்படிதான் போடுறாங்க. இது உண்மையான சொல்லுங்க, இது நானா? இது கொஞ்சம் பாருங்களேன், எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா ஏதோ ஓடிட்டு இருக்கு. அதாவது இதுலயே தெரியுது அவங்களோட இணக்கம், எவ்வளவு இணக்கமா வேலை பாக்குறாங்க. டிஎம்கேவும் அதிமுகவும் எவ்வளவு இணக்கமா வேலை பாக்குறாங்கன்னு இதுலயே தெரியுது. திமுக காரணங்களும் போட்டிருக்காங்க, அதிமுக காரணங்களும் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இணக்கமா ஒன்று சேர்ந்து எப்படியாவது இதை கவிழ்க்கணும்னு பார்த்து முடியாது. இங்க இருக்க மக்களுக்கு தெரியும் எது உண்மைன்னு. எல்லாரும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலயும் பேட்டி கொடுத்தாங்க, யூடியூப்ல எல்லா இடத்துலயும் 2% தாங்க வாங்குவாங்க, 3% தாங்க வாங்குவாங்க. இங்கேயே இங்க இருக்கிற ஒருத்தவரு சும்மா ஏதோ பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் நம்ம தான் வரோம் அப்படின்னு ஒரு பால்கோவா அமைச்சர் இங்க ஒருத்தவர் இருந்தாரு. அவரு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் அவருக்கு, ஐயோ தெரியாம இந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட விளாண்டோம்பா. இன்னைக்கு ஒரே கட்சியா இன்னைக்கு ஆட்சி பிடிச்சு அவரை முதலமைச்சரா உட்கார வச்சு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்த கொடியேற்றும் போது இருந்ததே எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் ஐயா அடுத்து மக்கள் கண்ணீர் விட்டது அன்னைக்குதான். இன்னமும் என்ன பண்ணிக்கிறாங்க தெரியுமா? அங்க சட்டசபையில உட்காந்துட்டு இப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. எங்களை எப்படா இவங்க எல்லாம் வந்தாங்க, இந்த மூஞ்சியெல்லாம் எப்படி என்ன புரியலையே. நம்ம இங்க இருந்து உட்காந்து இவங்களுக்கு எல்லாம் மக்கள் இவ்வளவு நாள் எப்படி நம்பி ஓட்டு போட்டாங்க. அதாவது பண்ணையார் புத்தி, குறுநிலர் புத்தி வந்து போவே இல்லை அவங்களுக்கு. இன்னும் நம்ம சாமானியர்லாம் எப்படி சட்டசபைக்குள்ள வந்தாங்கன்னு இன்னும் அப்படியே உள்ள இருந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு வைத்தறிச்சல். எல்லாருமே பாத்தீங்கன்னா பண்ணையாரும் குறுநில மன்னரும் தான். அவ்வளவு காசை வச்சுக்கிட்டு மக்களுக்கு வாரி வாரி இறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் பணின்ற ஒண்ணு பண்ணதே கிடையாது. இன்னைக்கு நம்ம பண்றோம், எத்தனை விஷயமா பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அவங்களுக்கு என்னடா பண்றது, இவங்க என்ன எப்படி முடிக்கலாம்னு தான் பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, இவ்வளோ பெரிய படைக்கு பின்னாடி இங்க இருக்க மக்கள் படைன்ற ஒரு படை வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குதுன்னு என்ன தெரியல அவங்களுக்கு. இன்னொன்னு, என்னைய பத்தி நிறைய விமர்சனங்கள், அதை பத்தி நான் எப்படா ஏதாவது ஒரு மேடை கிடைக்குமான்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதாவது ஒரு பெண்மணியா இருந்தா அரசியல் வரக்கூடாதா? ஏன் அரசியல் வரக்கூடாதா? வந்தா கோட்டு சூட்டு போடக்கூடாதா? ஏன் நாங்களாம் இங்கிலீஷ்ல பேசக்கூடாதா? அப்படிதாங்க போடுவோம். ஏன் உங்களுக்கு பண்ணையாளர்களுக்கு மட்டும்தான் எழுதி வச்சிருக்கா, குறுநில மன்னர்களுக்கு மட்டும்தான் எழுதி வச்சிருக்கா கோட்டு போடணும்னு? சாதாரண நாங்க மக்களும் போடுவாங்க, நாங்களும் டை போடுவோம், நாங்களும் ஷூ போடுவோம். அதை பார்த்துட்டு உங்களால ஏத்துக்க முடியல. ரீல்ஸ் போடுறாங்க, ரீல்ஸ்லயே ஆச்சு வந்துட்டாங்க. புலம்பி தவிச்சு தினமும் என்னைய பத்தி ஏதாவது உன்னை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சொல்லிடுறேன், ஃபர்ஸ்ட் அந்த கோட்டு போட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டோம், அதுக்கு பெரிய ஒரு சர்ச்சை பண்ணாங்க. அடுத்து வந்து ஒரே வாரத்துல
எல்லா கம்பெனியும் ஆந்திரா போயிருச்சான். என்னது ஆந்திரா போயிருச்சு? எப்படி வந்த 5 நாள்ல போயிருச்சான். ஏங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா வீட்டு பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கா, ஸ்கூல் இருக்கா, தண்ணி வருமா, இதெல்லாம் செக் பண்றதுக்கே நம்ம எவ்வளவு நாள் ஆகும்? இதெல்லாம் செக் பண்ணி ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சுதான் ஒரு வீடையே வாங்குறோம். அது எப்படி ஒரு கம்பெனிக்காரன் வந்து 5 நாள்ல இல்லங்க எனக்கு ஆந்திரா தான் முடிச்சிருக்குன்னு போயிடுவானா? இந்த அறிவு கூட இல்லாம அங்க இருக்கிறவங்க அதை பரப்பிட்டு இருக்காங்க, அங்க இருக்க தொண்டர்களும் அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்க மக்கள் ஆனா ஏன்னா புரிஞ்சுக்கிட்டு ஏர்போர்ட்ல ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, அம்மா அவங்களுக்கு அறிவே இல்லம்மா, நாங்க ஏதோ மக்கள்ல நாங்க சும்மா நினைச்சிட்டு எதையோ பேசிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னும் போது எனக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.